இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தற்போதைய செய்தி. நீட் மறுதேர்வு நடத்த கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அதாவது இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முழுமையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், அதே போன்று சென்னையை அடுத்த குன்றத்தூரில் அரசு பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், கேக்கரை சேர்ந்த ஒரு மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 16 பேர் வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதாவது மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அதுவரை தேர்வு முடிவை வெளியிடக்கூடாது என்றும் அதுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் கூறியிருந்தார்கள். இதனையடுத்து நீதிமன்றம் விசாரித்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனிடையே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதாவது நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்ததாகவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விக்கு பதிலளித்துள்ளதாகவும், மறு தேர்வு நடத்த முடியாது என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீ குமரப்பன் இந்த தீர்ப்புக்காக வழக்கை தள்ளிவிட்டிருந்தார். இன்று காலை இந்த வழக்கில் தீர்ப்பளித்தார். அதாவது மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்ட முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த 16 மாத மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். இதே போன்று இதே காரணங்களை மையப்படுத்தி மத்திய பிரதேச வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அங்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு வழக்கு விசாரணை தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்று இந்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் தேர்வு முடிவு எந்த தாமதம் இருக்காது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.